தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். சின்னத்திரை நடிகை சித்ரா வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க மாமனார்கிட்ட பேசின ஒரு ஆடியோ ஒன்று வந்து போலீஸ் கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த ஆடியோவில் தன்னுடைய கணவர் ஹேம்நாத் வந்து தன்னை டார்ச்சர் செய்யறதாகவும் தன்னுடைய கூட பணிபுரியக்கூடியவங்க கூட சேர்த்து, அதாவது கதிர் குமரன் அவரோட சேர்த்து வந்து தப்பா பேசுறதாகவும் தனக்கு டார்ச்சர் கொடுக்கறதாகவும் என்ன செத்துப்போ அப்படின்னு சொன்னதாகவும் பதிவாயிருக்கிற மாதிரியான செய்திகள் வெளியே வந்திருக்கின்றன. இந்த செய்திகளை வந்து நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு வந்து பாலிமர் செய்திகளுடைய யூடியூப் சேனல் சித்ரா பாலுவில் சிக்கு புக்கு விளையாடிய காதல் அப்படின்னு டைட்டில் வச்சு போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்து மக்கள் வந்து தமிழக மக்கள் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்னையா இது, ஒரு பொண்ணு இறந்து போயிருக்குது, இப்ப கூட சிக்கு புக்கு அது இதுன்னு எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் வந்து ஹேம்நாத்தையும் பாலிமர் நியூஸ் ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சிருக்கிறாங்க கருத்துல. அதான் நம்ம பார்க்க போறோம். என்ன தலைப்பு இது? உங்களுக்கு மனதில் இரக்கமே இல்லையா? பணத்திற்காக இவ்வளவு தரம் தாழ்ந்து போகாதீர்கள் அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. வில்லேஜ் ஹவுஸ் ஒய்ஃப் கிச்சன் அப்படிங்கிறவங்க 4200 பேர் இந்த கமெண்ட்டை மட்டுமே லைக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லோருடைய மனசுலையும் அதுதான் ஓடி இருக்குது. நீங்க நினைச்சா நல்லவனை கெட்டவனாக்கலாம், கெட்டவனை நல்லவனாக்கலாம். இதுக்கு பேர் ஊடகம். உங்களை எல்லாம் விஜயகாந்த் காரி துப்பினாலும் திருந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வேலு. கதிர் ரொம்ப நல்லவங்க. இந்த மாதிரி நியூஸ் போட்டு அவங்களுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்காதீங்க. ஏற்கனவே சித்ராவுக்கு மன அழுத்தம் கொடுத்து இறந்து போயிட்டாங்க. கதிரையாவது விட்டுருங்களேன். சித்ரா நல்ல பொண்ணு, அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க. கதிர் பாலிமர் மீது 2 கோடி கேட்டு வழக்கு போடவும் இவன் அப்பதான் அடங்குவான். அவங்களுக்கு அந்த டிக்டாக் லூசு தான் லாயக்கு. பாலிமரோட சண்டை போட்ட டிக்டாக் பேசுறவங்க தான் அவங்களுக்கு லாயக்குன்னு திட்டிருக்கிறாங்க. அஞ்சலி பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து கூட தங்களுடைய கருத்துக்களை வாலண்டியரா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? தற்போது வரை இதை செய்தியாக போடுவது பாலிமர் மட்டும்தான். பாலிமர் தான் அந்த செய்தியை ரொம்ப வேகமா எடுத்துட்டு போறதா நினைக்கிறாங்க. நவீன் ஸ்ரீதர் அப்படிங்கிறவரு. சுகன்யா பிரதீஷ் சொல்றாங்க, நடிகையாக இருந்தால் நடிக்கத்தான் செய்வாள். அப்போ அவன் ஒரு சாதாரண பெண்ணை திருமணம் செய்ய வேண்டியது தானே. முல்லையை பேச அவனுக்கு தகுதி இல்லை. ஒரு நடிகை, ஒரு பிரபலமான சீரியல் நடிகை, அதுவும் கதாநாயகியாக நடிக்கக்கூடியவள் அப்படின்ற தெரிந்தும் கூட அவர்களை மணந்து விட்டு இப்படிலாம் பேசினா தப்பு தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை செத்து போன பெண்ணை ஏன்டா தினமும் சாவடிக்கிறீங்க? அவங்க ஏற்கனவே செத்தாச்சு, இப்பயாவது அவங்கள ஆவியவாது நிம்மதியா இருக்க விடுங்களாடா அப்படின்னு திட்டிருக்கிறாங்க ஜனனி. சித்து செல்போனுக்குள்ள எட்டி பார்த்த வண்ணம் உங்கள் வேல்ராஜ் அப்படின்னு வழக்கம் போல வேல்ராஜையும் கலாய்த்திருக்கிறாங்க. இந்த தடவை அது ஏஞ்சல் ஸ்வீட்டி. குமரன் நல்ல மனிதன், அவரை அசிங்கப்படுத்தாதீங்க, அவருக்கும் குடும்பம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க மாலதி பூம்புகார். பப்ஜி லாவன் என்ன சொல்றாங்கன்னா, டேய் கதிர் பாவண்டா, அவரை போய் இப்படி பண்றீங்களேடா. மிஸ் யூ முல்லை. முல்லையை எப்படி மக்கள் நேசித்திருக்கிறார்களோ அதே அளவுக்கு கதிரையும் நேசிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த கருத்துலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அந்த பொண்ணை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தாதீர்கள் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி ஏற்கனவே ஒரு கருத்தில் இருந்தாங்க. ஜெயலட்சுமி வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க போல தெரியுது. பிரபு தமிழ் பாய்ஸ் அப்படிங்கிறவரு, குமரன் மற்றும் சித்ரா நல்லவர்கள், அவரது கலைத்தொழிலை கலங்கப்படும்படி செய்தி வெளியிடாத எச்சை ஊடகமே அப்படின்னு தொலைக்காட்சி சேனலை வந்து திட்டியிருக்கிறாங்க. அந்த அப்பாவியை ஏன்பா இருக்கிறீங்க? கதிர் பாவம், இந்த எரும மாடு சும்மா விடாதீங்க அப்படின்னு திட்டியிருக்கிறாரு காஜா ஹுசைன். எல்லாருமே கதிருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. முல்லையை இழந்தது போல கதிர் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைகள் வந்து அவர் இழந்து விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எஸ் ரேவதி அப்படிங்கிறவங்க, சித்ராவுக்கு திறமை இருந்து என்ன பயன்? மூளை இல்லை. திஸ் இஸ் a lesson for everyone, not only in சினி ஃபீல்டு. அகலக்கால் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் நம்ம வந்து எந்த டைரக்ஷன்ல போறோமோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை துணையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். வேற மாதிரி எடுத்துட்டோம்னா எப்படி முடிவு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சித்ரா, அதாவது முல்லை வந்து ஒரு எடுத்துக்காட்டா மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க ரேவதி. சித்ரா உயிரோடு இருக்கும்போது புருஷன் கொன்றான், சித்ரா இறந்த பிறகு பாலிமர் கொள்றான் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க ராஜா குமார். அந்த பொண்ணு சீரியல்ல நடிக்குதுன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண அந்த ஹேம்நாத். அப்ப எதுக்கு நீ சீரியல்ல நடிக்காதன்னு சித்து பொண்ணை கொலை செய்து விட்டியே? ஏற்கனவே நடிக்கிறது தெரிஞ்சுதானே பண்ண, இப்ப ஏன் நடிக்காதுன்னு டார்ச்சர் பண்ணி இந்த பிள்ளையை சாகடிச்சிருக்கிற அப்படின்னு கேள்விகளை வீசி இருக்கிறாங்க மை டியூப் என்பவர். இவனிடம் 1000 தவறு இருக்கிறது, அதை மறைத்து விட்டு மற்றவர் மீது பழி போடுகிறார்கள். ஹேம்நாத் மேல இருக்கக்கூடிய தவறுகளை விட சித்து மேல தவறுகள் இருக்கிற மாதிரி கதிர் மேல இருக்கக்கூடிய தவறுகள் மாதிரியான அந்த செய்தி போனதை வந்து ரேவதி நவீன் வந்து ரசிக்கல. அதான் சொல்லியிருக்கிறாங்க. குமரனை ஏன்பா அதில் இழுக்கிறீங்க? நல்லா கோத்து விடுறீங்களே அப்படின்னு திட்டிருக்கிறாங்க கயல்விழி. குற்றவாளியை கண்டுபிடிக்காவிட்டியும் பரவாயில்லை, அவங்களை இப்படி அசிங்கப்படுத்தாம இருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறாங்க பிரியா சரவணா. பெரும்பாலான பெண்கள் தான் இங்க வந்து கருத்து எழுதி இருக்கிறாங்க.
எந்த அளவுக்கு தமிழக பெண்கள் வந்து முல்லை அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்க முடியுது. இறந்து போன பொண்ணை இன்னும் என்னென்ன சொல்ல முடியுமோ விட்டுடுங்க, பாவம்பா அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. இறந்து போச்சு, அதுக்கு பிறவாவது விட்டுருங்களேன் அப்படிங்கிறாங்க. பாலிமர் மாதிரி ஒரு கேடுகெட்ட நியூஸ் யாரும் பார்க்காதீங்க, பாலிமர் சேனலே பார்க்காதீங்க அப்படின்னு மக்களுக்கு எல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. ராஜேஷ் டீம் என்பவர். மோனி அப்படிங்கிறவங்க, உங்க வீட்டுல யாராவது செத்து போவாங்க, அப்போதும் இப்படித்தான் சிக்கு புக்கு கண்ணாமூச்சி பாண்டி எல்லாம் விளையாடி புரட்சி செய்வீர்களா பாலிமர் அப்படின்னு நெத்தி அடி அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. ஃபுல் மிஸ்டேக் ஹேம்நாத் ஒன்லி, ஆக்ட்ரஸ் வில் ஆக்ட், திஸ் இஸ் ஹர் டியூட்டி. அதே கருத்து, பழைய கருத்து திரும்ப வந்திருக்கிறது. குட் வைப்ஸ் இருந்து. சீரியல் எப்ப எல்லாம் மீறிச்சோ அப்பவே எல்லாமே உருப்படாம போச்சு, இது நின்னாதான் குடும்பம் உருப்படும். இதுவும் மிக முக்கியமான கருத்து, கவனிக்கப்பட வேண்டிய கருத்து. என்னதான் சீரியலா இருந்தாலும், என்னதான் நடிகர் நடிகைகளாக இருந்தாலும், எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய சீரியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கணும். எந்த வரைமுறையும் இல்லாம எல்லை மீறி முதலிரவு காட்சிகள், ரொம்ப ரொமான்ஸ் பண்ற காட்சிகள், முத்தம் கொடுக்குற காட்சிகள், இதெல்லாம் வந்து காட்டும் பொழுது நடிகைகள் வீட்லயும் பிரச்சனை வரும், அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீட்லயும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றாங்க பாஸ்கரன், எப்படியோ ஒரு உயிர் போச்சு, மறுபடியும் ஏன்டா அவளை கொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அகிலா. நிறைய பெண்களுடைய கருத்து இதுதான் இருக்கு. இறந்து போயிட்டாங்க, இருக்கிறதையாவது அவங்கள மானத்தோட விடுங்களேன், ஏன் இல்லாததெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு. குமரன் நல்லவன், செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னு திட்டிருக்கிறாரு கிங் நேரோ அப்படிங்கிறவரு. 2800 பேர் இதை வந்து லைக் பண்ணியிருக்கிறாங்க. குமரனுக்கும் பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. ஒழுங்கா நியூஸை மட்டும் போடுங்கள், சும்மா பாட்டு மியூசிக் எல்லாம் போடாதீங்க. இந்த சோகமான செய்தியை வரும்போது கூட நடுவில் பாட்டு, அவங்க பண்ண டிக்டாக் இதெல்லாம் போட்டு இந்த வீடியோவை கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. JMF சேனல் வந்து அதை ரொம்ப அதிகமாக திட்டிருக்கிறாங்க. குமரன் பாவம், அவரை தப்பா பேசாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. துர்கா ஆனந்தன், தலைப்பை முதலில் மாற்றுங்கடா, சித்ரா பேரை கெடுக்கிற மாதிரி, அதையும் திட்டிருக்கிறாங்க. LP, சீரியலால் கெட்ட குடும்பமும் சீரியலில் நடித்த குடும்பமும், மொத்தத்தில் ஒழுக்கம் இல்லை, வாழ்க்கை இல்லை. சீரியல் வந்து ஒழுக்கமில்லாத காட்சிகளை காட்டும் பொழுது எப்படி குடும்பமும் பாதிக்கப்படுகிறது, சீரியலில் நடித்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது, மற்றவருடைய குடும்பமும் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத எடுத்து வைத்திருக்கிறாங்க. கிரேட் இந்தியன், நான் அப்பவே சொன்னேன் பாலிமர் நியூஸை அன்சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று, எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, அதுதான் ஒரே முடிவு அப்படிங்கிறாரு ராஜேஷ் டீம் என்பவர். இப்படி நம்ம பார்க்கும்போது பெரும்பாலான கருத்துக்கள் வந்து சித்ரா இறந்துட்டாங்க, அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரியும், குமரனை விட்டு வைங்கப்பா, அவரை இதுல இழுக்காதீங்க சம்பந்தம் இல்லாம அப்படின்னும் ஹேம்நாத்தை வச்சு தாளிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி செய்தி ஊடகங்கள் வந்து என்னதான் செய்தியை வந்து உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னாலும், நிறைய வியூஸ் அல்லணும் அப்படின்னா கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறத வந்து மக்கள் கண்டிப்பா ரசிக்கல. பாலிமர் நியூஸ் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோம். மக்கள் கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்களை வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி மக்கள் கருத்து சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்க அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.